வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, ஜோதிட ஞானத்திலே 12 பாவங்களை பற்றிய சிந்தனைகளிலே இன்று ஒரு முக்கியமான பாவத்தை பற்றிய சிந்தனைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். 7ஆம் பாவம். இது 12 பாவங்களிலே ஒரு நடுநிலையான பாவம் என்று சொல்லலாம். 1 என்பதிலிருந்து இது 7வது இடமாக இருக்கிறது. இந்த 7ஆம் பாவத்திலிருந்து எண்ணினோம் என்று சொன்னால் 7, 8, 9, 10, 11, 12, 1 என்று வந்துவிடும். அப்போ இந்த பாவம் நடுநிலை பாவம் என்றும் சொல்லலாம், சமநிலை பாவம் என்றும் சொல்லலாம். இது ஒரு முக்கியமான பாவம் என்று நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த நிலையான பாவங்கள் என்று சொல்லுவோமே, 1, 2, 6, 7, 10 இவையெல்லாம் நிலையான பாவங்கள் என்று சொல்லுவோம். அந்த நிலையான பாவங்களில் ஒற்றைப்படை பாவத்திலே ஒரு முக்கியமான பாவமாக 7ஆம் பாவத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதில்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கை என்ற ஒன்றை இந்த 7ஆம் பாவம்தான் நிர்ணயம் செய்கிறது என்பதை நாம் அறிவோம். எனவே இந்த பாவத்தில் இருப்பவர்களை ஹீரோ என்று நாம் சொல்ல முடியும். ஏன் என்று பார்த்தால், அந்த திருமணம் என்று வரும்போது, வாழ்க்கை துணை என்று வரும்பொழுது, அந்த இடத்திலே ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் முதன்மை வாய்ந்தவர்களாக அமைந்து விடுகிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த 7ஆம் பாவத்துக்காரர்களை ஹீரோ என்று ஜோதிட உலகிலே சொல்வார்கள். உடலிலே இந்த 7ஆம் பாவம் எந்த பகுதியை தொடர்பு கொள்கிறது என்று சொன்னால், உடலின் நடுப்பகுதி என்பதை இந்த 7ஆம் பாவம் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாம் தலை உச்சியிலிருந்து பாதம் வரை 12 பாவங்களாக அதை பிரித்து உணர்ந்து கொள்கிறோம். அப்படி என்றால் 7ஆம் பாவம் என்பது, நடுநிலை பாவம் என்பது உடலிலே நடுப்பகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமது வாழ்க்கையை கூட ஒரு 3 பகுதிகளாக பிரித்து உணர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு முதல் 25 வயது வரை கல்வி கற்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. 25 வயது முதல் 50 வயது வரை இருக்கக்கூடிய ஒரு காலம் என்பது ஒரு முக்கியமான காலம், நடுநிலையான ஒரு வயது. 50 வயதுக்கு மேற்பட்ட காலம் என்பது ஒன்று. இந்த 25 to 50 நடுநிலையான அந்த காலம் இருக்கிறதே, இந்த காலம்தான் இந்த திருமண வாழ்க்கை என்பதை குறிக்கக்கூடியதாக, அதில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே இந்த 7ஆம் பாவம் என்பது உடலின் நடுப்பகுதியையும் நமது வாழ்க்கையின் அந்த வயது என்பதிலும் அந்த நடு பாகத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எந்த உறுப்பை அதிகமாக சார்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னால், சிறுநீரகங்கள் இந்த 7ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உடலில் உள்ள உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய வேலையை செய்வது இந்த சிறுநீரகம் என்று சொல்லலாம். அது மட்டுமல்லாமல், நமது உடலில் இருக்க வேண்டிய அந்த தேவையற்ற, அதாவது இருக்கின்ற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றி அந்த உடலில் உள்ள அந்த ரசாயனங்களை சமநிலைப்படுத்தக்கூடிய வேலையையும் இந்த சிறுநீரகம் செய்கிறது. எனவே இந்த சமநிலை பாவம் என்று சொன்னால், அந்த சமநிலை ஏற்படுத்துவதற்காக எந்தெந்த உறுப்புகளெல்லாம் நமது உடலில் வேலை செய்கிறதோ அதையெல்லாம் இந்த 7ஆம் பாவத்தின் அடிப்படையில் அதை நாம் கண்டு உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல் கர்ப்பப்பை
என்பதும் இந்த 7ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. எப்படி என்றால் திருமண வாழ்க்கையை ஒட்டி அடுத்த குழந்தை பேர், இது எல்லாமே இந்த காலகட்டம்தான். எனவே இந்த கர்ப்பப்பை என்பதும் 7ஆம் பாவம் என்று சொல்லலாம். அதாவது எதிர் பாலினம் என்று சொல்வார்கள், இது 7ஆம் பாவம் என்று சொல்வார்கள். எதிர்பாலினம் என்று சொன்னால் ஆண் பெண். இப்போ ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், அந்த எதிர்பாலினம். அப்போ இதில் அந்த எதிர்பாலினம் என்பதை, இப்போ பெண் ஆண் என்பதை உறுப்புகள் அடிப்படையில் வித்தியாசப்படுத்தி பார்க்கும்போது, ஆண் பெண் என்பது இந்த உடல் உறுப்புகளின் அடிப்படையில் தான் நாம் அதை பிரித்து பார்க்கிறோம். உயிர் என்ற அடிப்படையில், ஆன்மா என்ற அடிப்படையில் ஆண் பெண் என்று எதுவும் இல்லை. அப்போ இந்த எதிர்பாலினம் என்று அந்த 7ஆம் பாவத்தை சொல்லும்போது அங்கு கர்ப்பப்பை என்ற ஒன்று அந்த பெண் என்ற ஒரு இனத்திற்கு மட்டும் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு பாலினம் இன்னொரு பாலினத்தோடு இணைந்து இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையெல்லாம் இந்த 7ஆம் பாவத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. அதனால தான் நம்ம திருமணம் என்பது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்வார்கள். அதனால் இந்த கர்ப்பப்பை என்பது இந்த 7ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அதே போல் உடலின் சமநிலை என்பது 7ஆம் பாவமாக நாம் பார்க்க வேண்டும். உடலின் சமநிலை என்று சொன்னால் அதை எப்படி பார்ப்பது என்று சொன்னால், உடலில் உள்ள இயக்கங்களின் சமநிலையும் 7ஆம் பாவம்தான், உடல் அமைப்பின் சமநிலையும் 7ஆம் பாவம் தான். 7ஆம் பாவம் இப்போ லக்கினத்திலிருந்து, லக்கினம் 7ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு நிறைய பாவங்கள் 7ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருந்தால் அவர் ஒல்லியாகவும் இருக்க மாட்டார், குண்டாகவும் இருக்க மாட்டார், நடுநிலையாக இருப்பார். ரொம்ப உயரமாகவும் இருக்க மாட்டார், குட்டையாகவும் இருக்க மாட்டார், அந்த ஒரு நடுநிலையில் இருப்பார். ரொம்ப சிகப்பாகவும் இருக்க மாட்டார், ரொம்ப கருப்பாகவும் இருக்க மாட்டார், நடுநிலை. எல்லாத்துலேயுமே ஒரு நடுநிலை என்பது வரும் இந்த 7ஆம் பாவம் என்பது. அப்போ அந்த உடலிலும் வரும், உடலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இயக்கங்களிலும் அந்த நடுநிலைத்தன்மை என்பது வரும். இந்த நடுநிலை சமநிலை என்பதை நாம் எங்கு அதிகமாக உணர முடியும் என்று சொன்னால், இந்த மருத்துவத்திலே அக்குபஞ்சர் மருத்துவம் என்ற ஒரு மருத்துவம் இருக்கிறது. அந்த மருத்துவத்திலே அந்த சக்தி ஓட்டங்களை சமநிலைப்படுத்துவது என்று, அதுதான் அந்த வைத்திய முறையே. அது சமநிலை இல்லாமல் இருக்கும்போது அது நோய் என்று சொல்லுவார்கள். அதுதான் yin yang தியரி என்று சொல்வார்கள். அந்த சக்தி ஒரு பக்கம் தேங்கி இருக்கும்போது ஒரு புறம் பற்றாக்குறையாக இருக்கும், அதைத்தான் நோய் என்று அதில் உணர்கின்றனர். அப்போ என்ன செய்வாங்க, அதை எந்த பகுதியில் அந்த சக்தி தேங்கி இருக்கிறதோ, எந்த பகுதியில் பற்றாக்குறையாக இருக்கிறதோ அதற்கு அதை மாற்றி அதை சக்தி ஓட்டத்தை சமநிலைப்படுத்தும் பொழுது அங்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் மறைந்து விடுகிறது என்பதுதான் அந்த முறையாக இருக்கிறது. ஆக அந்த சமநிலை பாவம் என்று சொல்லுவது அந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களையும் ஒரு சமநிலையில் கொண்டு வரக்கூடிய பாவமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம்ங்கிறது எது? 6ஆம் பாவம். அப்போ ஒரு பாவத்தினுடைய 12ஆம் பாவம் அந்த பாவத்தினுடைய அந்த தன்மைகளை முழுமையாக கெடுக்கும் என்று சொல்லுகிறோம், தடுக்கும் என்று சொல்லுகிறோம். அப்போ 6ஆம் பாவம் எப்படி இருக்கும்? 6ஆம் பாவத்தில் சமநிலையே இருக்காது. அப்போ என்ன வராங்க, அங்கே நோய் வந்துடும். 6ஆம் பாவத்தில் எதெல்லாம் சமநிலை இருக்காது? நம்ம போன வாரம் 6ஆம் பாவத்தை பற்றி பார்த்தோம். எதில் சமநிலை இருக்காது? உடலில் இயக்கத்தில் சமநிலை இருக்காது. இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் இவற்றில் சமநிலை இருக்காது. அப்போ உடம்புல நோய் வந்துடும். இன்னொன்று முக்கியமாக 6ஆம் பாவத்தில் என்ன பார்த்துருக்குறோம்? பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது என்பது 6ஆம் பாவம். பொருளாதாரத்தில் சமநிலை இருக்காது. நான் சம்பாதிக்கணும், அடுத்தவன் எப்படி போனால் என்ன அப்படின்னு இருக்கக்கூடிய பாவம் 6ஆம் பாவம். சுயநலமாக சேர்க்கக்கூடிய பாவம்.
நமது பொருளாதாரத்தை தேக்கக்கூடிய பாவம் என்றெல்லாம் 6ஆம் பாவத்தை சொல்லுகிறோம். அப்போ ஒரு இடத்தில் தேங்குகிறது என்று சொன்னால் ஒரு புறம் அங்கே இல்லாமை என்பது வரத்தான் செய்யும். அப்போ புறத்தில் அவ்வாறு சமநிலை இல்லாமல் பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு அகத்தில் எனக்கு சமநிலையாக உயிராற்றல் செயல்பட்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நிச்சயமாக நடக்காத காரியம். இதை இன்றைய சமுதாயத்தில் சொல்ல முடியுமா என்றால் சொல்லவே முடியாது. நான் பணம் சம்பாதிப்பதனால் எனக்கு நோய் வரும் என்று யாரும் நம்புவதில்லை. பணத்தை நிறைய சேர்க்குறாங்க, ஆனால் நோய் வருது. ஏன் எனக்கு நோய் வருது என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் பணத்தை ஒரு இடத்தில் குவிக்கும்போது ஒரு இடத்தில் இல்லாமல் போகிறதல்லவா, அது புறத்தில். அதற்காக ஏன் உடலில் ஏன் இப்படி அந்த சமநிலை பாதிக்கப்பட்டு நோய் வர வேண்டும் என்று சொன்னால், இது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், புறத்தில் நீ செய்யக்கூடியது தான் அகத்தையும் பாதிக்கிறது. இந்த தத்துவம் தெரியாததனால் வரக்கூடிய விளைவாக இருக்கிறது. ஆக இந்த 7ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் முழுக்க முழுக்க சமநிலை இல்லாத பாவமாக இருக்கும். அதனால் வரக்கூடிய விளைவுகள் மோசமான விளைவுகளாக இருக்கும் என்பதை நாம் சென்ற வாரமே பார்த்திருக்கின்றோம். இப்போது இந்த 7ஆம் பாவம் என்பது 6ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் நடுவில் இருக்குது. இப்போது இந்த 6ஆம் பாவம் 8ஆம் பாவமாக மாறும்போது அந்த சமநிலை இல்லாத தன்மை இருக்கிறது அல்லவா, அதை இன்னும் வளர்க்கும், இன்னும் பெரிதாக பரிணாமம் எடுத்து வளர்க்க செய்யும். அதனால தான் 8ஆம் பாவம் மிக மிக மோசமான பாவமாக இருக்கும். அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஆக ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இந்த 7ஆம் பாவம் 7 என்ற தொடர்பு மிக 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 அவசியமாக இருக்கிறது. அதிகமான பாவங்கள் 7ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருப்பவர்கள் நடுநிலையாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள், எல்லாவற்றிலும் ஒரு சமநிலை தன்மையோடு இருப்பவர்களாக இருப்பார்கள் என்பது இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. வாழ்க்கை துணை என்பது 7ஆம் பாவம். வாழ்க்கை துணை என்று சொன்னால் இங்குதான் அந்த சமநிலை என்பது இந்த ஒரு உறவில் மட்டும்தான் இருக்கும். மற்ற எந்த உறவுகள் இருந்தாலும் அதில் சமநிலைத்தன்மை என்பது இருக்காது. குழந்தைகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட அதில் கூட சமநிலையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்காது. ஒருவர் 5 லட்சம் சம்பளம் வாங்குவார், ஒரு பையன் 50,000 சம்பளம் வாங்குவார். 2 பேரையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. அதில் சில இடத்தில் இந்த ஒரு குறைவாக இருக்கிறார்களே அவர்களை என்ன செய்ய, அவர்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்வை அந்த மற்றொருவர் அதே போல் இருக்காது. அப்போ ஆனால் வாழ்க்கை துணை என்பது சமமாக 50-50% என்ற ஒரு நிலையில் இருவரும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு என்பது இந்த 7ஆம் பாவம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கிறது. அதனால தான் இந்த திருமண வாழ்க்கை துணை என்பதை நாம் 7ஆம் பாவம் என்று நாம் இங்கு குறிப்பிடுகின்றோம். இப்போ இது இந்திய நாட்டில் 7ஆம் பாவம் திருமணம் என்று சொல்லுகிறோம். இது மேலை நாடுகளில் இப்போ இந்த 7ஆம் பாவம்ங்கிறது அங்கே எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே இப்போ லிவிங் டுகெதர் என்று சொல்லுகிற இந்த டுகெதர் என்று சொன்னால் அந்த சமநிலை என்ற ஒரு நிலை அங்கே வந்துவிடும். அதான் டுகெதர்னஸ். அப்போ அங்கே அந்த வார்த்தைகள் மாறி இருக்கிறதே தவிர அங்கே 2 பேர் சேர்ந்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது 7ஆம் பாவம். அப்போ அதில் நீங்கள் 6ஆம் பாவத்தை தன்மையை நீங்கள் அதில் உயர்த்தினீர்கள் என்று சொன்னால் அங்கே முறிவு ஏற்பட்டுவிடும். 6ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை கெடுக்கும். அப்போ 7ஆம் பாவம் என்பது வாழ்க்கை துணையாக இருக்கிறது. அங்கே ஒருத்தர் ரொம்ப அதிகாரம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, 6ஆம் பாவத்தில் அவருக்கு லக்கினம் 6ஆம் பாவமாக இருந்தால் அதிகாரம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, இவர் 6ஆம் பாவத்தை அங்கே அதிகமாக காட்டினார் என்று சொன்னால் இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த இணைப்பு துண்டிக்கப்படும். அங்கே தான் டைவர்ஸ் ஆகி போயிடுறது. அப்போ 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே 7ஆம் பாவம் 6 தொடர்பு இருக்கக்கூடாது, ஒற்றைப்படை தொடர்பில் இருக்க வேண்டும். அப்போ அந்த 7ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள் அந்த 7ஆம் பாவத்திலோ லக்கினத்திலோ வரக்கூடாது என்பது ஜோதிடத்தில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக
இருக்கிறது. ஆனால் 6ஆம் பாவம் ரொம்ப தேவை, முக்கியம் என்று சொல்லுகிறோம். எதுக்கு? புற வாழ்க்கைக்கு. புற வாழ்க்கைக்கு 6ஆம் பாவம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு அக வாழ்க்கை என்பதற்கு அது நல்ல ஒரு நிலையை கொடுக்காது என்பதையும் இந்த இடத்துல நாம் உணர்ந்து கொள்கிறோம். 7ஆம் பாவத்தை பார்க்கும்போது அந்த 6ஆம் பாவத்தையும் நம்ம சிந்தித்து தான் இதை உணர வேண்டியதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் நம்ம இந்த வரிசையை நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? இதில் ஒரு வாரம் ஒற்றைப்படை பாவம் பார்ப்போம், இன்னொரு வாரத்தில் இரட்டைப்படை பாவத்தை பார்ப்போம். அந்த இரட்டைப்படை பாவத்தை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒற்றைப்படை பாவத்தினுடைய தன்மைகளை அப்படியே சிந்தித்து அதை உணர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும். அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு இப்போ நம்ம 8ஆம் பாவத்தில் பார்க்கும்போது இந்த 7ஆம் பாவம் எவ்வளோ நல்லதுன்னு தோணும். இப்போ 7ஆம் பாவத்தை பார்க்கும்போது 6ஆம் பாவம் எவ்வளவு மோசமானது என்பதையும் உணர முடியும். அடுத்தபடியாக எதையும் பகிர்ந்து கொள்ளும் தன்மை என்பது இந்த 7ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. பகிர்ந்து கொள்தல் என்று சொன்னால் அகம் சார்ந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்தல் என்பதையும் எடுத்துக்கொள்ளலாம். எதையும் பகிர்ந்து கொள்தல் என்று சொன்னால் புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களையும் பகிர்ந்து கொள்தல் என்பதும் இந்த 7ஆம் பாவத்தை தான் சார்ந்ததாக இருக்கிறது. அப்போ என்ன, இது இந்த பண்டம் மாற்று என்று சொல்வார்கள் அல்லவா? அப்போ அது பகிர்ந்து கொள்தல் தானே. என்னிடம் அரிசி இருக்கிறது, உன்னிடம் பருப்பு இருக்கிறது. அரிசியை கொடுத்து கொண்டு பருப்பை வாங்கிக் கொள்கிறோம், பருப்பை கொடுத்து கொண்டு அரிசியை வாங்கிக் கொள்கிறோம். இதுதான் பண்டம் மாற்று முறை, பகிர்ந்து கொள்தல். இது 7ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அப்போ அந்த பண்டம் மாற்று முறையில் இருந்து தான் வியாபாரம் என்பது வந்தது. அப்போ வியாபாரம் என்பது இந்த 7ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. வியாபாரம் என்று சொன்னால் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த வியாபாரம், இப்பொழுது வியாபாரத்தின் தன்மைகள் எல்லாம் எதையெல்லாம் வியாபாரமாக மாற்றுவது என்று இல்லாமல் ஆகிவிட்டது. ஆனால் வியாபாரம் என்று சொன்னால் அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை பண்டம் மாற்றிக்கொள்வது என்பதில் தான் தொடங்கியது. அப்போ அந்த மக்கள் தொடர்போடு இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் என்பது இந்த 7ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. பொது ஜனங்கள் என்பது 7ஆம் பாவம். ஏன்னா இந்த வியாபாரம் என்பதில் அனைத்து மக்களின் தேவைக்கு உரிய பொருள்களை இங்கு வியாபாரம் செய்கிறோம். அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அல்லவா, வாடிக்கையாளர்கள் என்று சொல்வார்கள். அப்போ அந்த பொது ஜனங்கள் முழுவதும் 7ஆம் பாவத்தை சார்ந்தவர்களாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்புறம் 7ஆம் பாவம் அதிகமாக தொடர்பில் இருப்பவர்கள் நடுநிலையாளர்களாக இருப்பார்கள். ஒரு பக்கத்துக்கு பேச மாட்டாங்க, நடுநிலையாளர்களாக ஓரளவுக்கு அந்த நியாயம் தர்மத்தின் அடிப்படையில் இரண்டு புறமும் அதை சமமாக பார்த்து அவர்கள் அதற்கு தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் நடுநிலையாளர்கள் என்று சொல்லலாம். மற்றவர்களுடன் எளிமையாக பழகுதல் என்பது இவர்களுடைய ஒரு குணமாக இருக்கும். எப்போ மற்றவர்களுடன் எளிமையாக பழக முடியும் என்று சொன்னால் நடுநிலையாக இருப்பவர்கள்தான் எளிமையாக பழக முடியும். அதனால் இந்த 7ஆம் பாவத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களுடன் எளிமையான பழகுவார்கள். பிறரை சார்ந்து இருத்தல் என்பதும் 7ஆம் பாவம். இப்போது நம்ம வாழ்க்கை துணை என்று சொல்லிவிட்டோம். அப்போ கணவனை சார்ந்து மனைவி, மனைவியை சார்ந்து கணவன். இதே போல் பொதுவாக ஒரு நண்பர்கள் கூட இதுபோல் ஒருவரை ஒருவர் சார்ந்து நட்போடு இருப்பார்கள். இந்த பிறரை சார்ந்து இருத்தல் என்பது அந்த கணவன் மனைவி என்பதில் முழுமையாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் அப்பா பையன் என்பதும் சார்ந்து இருக்கக்கூடியது தான். அப்போ யாரோடு தொடர்பில் இருந்தாலும் அது 7ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. நம்மை யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார்களோ, நாம் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறோமோ அது எல்லாம் 7ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அப்படித்தான் பார்க்க வேண்டும். 7ஆம் பாவம் என்று சொன்னால் நம் எதிரில் இருப்பவர்கள், நம் தொடர்பில் இருப்பவர்கள்,
அப்படி அப்படி எல்லாருமே அப்படி வரும். அப்போ நண்பர்கள் என்பதை யார்? 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் தான் நண்பர்களாகவும் இருக்கிறார்கள். அதே போல் வியாபாரத்தில் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்ல அதுவும் 7ஆம் பாவமாக தான் இருக்கிறார்கள். 7ஆம் பாவம் நல்ல ஒற்றைப்படையாக இருந்துச்சுனால் அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்கும். 7ஆம் பாவத்தில் 6 வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அவங்க பார்ட்னர்ஷிப் வந்து அதில் நிலைக்க முடியாது, விலகி விடுவார்கள். இப்போ எல்லாம் நிறையா பேர் பார்ட்னர்ஷிப்பில் வியாபாரம் தொடங்கி இடையில கலந்துக்குவாங்க. எல்லாருக்குமே அதில் அந்த 6 வந்து அது என்னாகும், அதை தடுத்து விடும். அதே போல் 7ஆம் பாவம் அதிகமாக இருப்பவர்கள் வெளிப்படைத்தன்மையாக இருப்பார்கள். வெளிப்படையாக இதையும் சொல்வார்கள். இது ஒரு பெரிய தைரியம் வேண்டும். எதையும் வெளிப்படையாக சொல்வதற்கு தைரியம் வேண்டும். அப்போ ஓரளவு உண்மையை சொல்லக்கூடியவர்களாக, உண்மையை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்கள் ரகசியம் என்று சொன்னால் அதில் என்னாகும், அதில் பொய்கள் கலந்திருக்கும். நம்ம 12 பாவங்களில் ரகசியம் என்பது எந்த பாவம்? 8ஆம் பாவம் என்பது தான் ரகசியம். அப்போ இந்த 8ஆம் பாவத்துக்கு இந்த பாவம் 12ஆம் பாவமாக வருகிறது அல்லவா? அப்போ 7ஆம் பாவம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடியதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இந்த 7ஆம் பாவம் என்பது ஜாதகரை சந்திக்கும் நபர்கள் அனைத்தும் இந்த 7ஆம் பாவத்தை சார்ந்தது. அதனால தான் நம்ம சொன்னோம், இந்த 7ஆம் பாவம் என்பது அவர்களை யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சந்திக்கும் நபர்கள் எல்லாம் 7ஆம் பாவம். இப்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் பாவம் இந்த 7ஆம் பாவமாக இருக்கும். ஏன்? அப்போ அதாவது வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் என்று சொல்லுகிறோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய பாவம் 7ஆம் பாவம் என்று சொல்லுகிறோம். இப்போ லக்கினத்தில் வந்து 1 3 7 11 வந்ததுன்னு வச்சுக்கங்க. இப்போ அவர் அடிப்படையாகவே அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவருக்கு தீர்வு வந்துவிடும். 7ஆம் பாவம் என்பதே ஒருவருடைய ஜாதகத்தில் 7 தொடர்பே இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், தீர்வே வராது. மற்ற பாவங்களில் அந்த பிரச்சனைக்குரியது இருந்து அந்த லக்கினத்தில் 7ஆம் பாவம் இருந்தால் கூட அந்த தீர்வு ஓரளவுக்கு வந்து அந்த பிரச்சனைகளினுடைய வீரியம் குறையும். ஆக ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவ தொடர்பு இல்லை என்று சொன்னால் அந்த ஜாதகத்தை மிகவும் மோசமான ஜாதகம் என்று சொல்லிவிடலாம். முதல்ல அப்படி பார்த்த உடனே அந்த 7ங்கிறது எத்தனை இடத்துல வருதுன்னு பார்க்கணும். 7 இல்லைப்பா. சில ஜாதகங்களை நான் பார்த்துருக்கிறேன். லக்கினத்திலும் 7 இருக்காது, மற்ற பாவங்களிலும் 7 இருக்காது. ஆனால் நிறைய பாவங்களில் 8 வரும். இந்த மாதிரி ஜாதகங்களை இப்பொழுது அடிக்கடி நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ அவர்கள் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வார்கள். பிரச்சனைக்கு தீர்க்கக்கூடிய ஒரு நிலை வராது. 7 இருந்தால் தானே வரும். இதுவெல்லாம் எதனால் என்று நான் ஆராய்ந்து செய்து பார்க்கிறேன். அவர்களுடைய முன்னோர்கள் 6ஆம் பாவத்திலேயே வாழ்ந்ததினால் இப்பொழுதே இப்படி இருக்கிறதே. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயம் முழுக்க 95% 6ஆம் பாவ வாழ்க்கைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இளைஞர்கள் அதை வாழ்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அடுத்து இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறை என்பது வெறும் 8 12ஆக தெரியக்கூடிய ஜாதகம். இப்போ ஜாதகத்தை போட்டோம்னாலே அங்கே 8 12 தான் வந்து நிற்கும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் தான் அந்த குழந்தை பிறக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. நாம் ஏன் இந்த ஜோதிடத்தை நாம் இந்த ஆன்மீகத்தில் எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதை தடுக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை கொடுக்கக்கூடியது ஆன்மீகம். 6ஆம் பாவ வாழ்க்கையை எதிர்க்கக்கூடியது ஆன்மீகம். குறிப்பாக வேதாத்திரிய தத்துவம் 6ஆம் பாவ வாழ்க்கையை எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதாத்திரியம் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவம் வாழ்க்கையைத்தான் அது சொல்லிக் கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம 5ஆம் பாவத்தை பற்றி பார்த்துருக்குறோம், 7 இப்போ பார்த்துட்டோம், அடுத்து 9 பார்க்க போகிறோம். இந்த 5 7 9இல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை செயல் மாற்றம், இதைத்தான் நாம் விரிவாக வேதாத்திரியத்தில் கூறிக்கொண்டிருக்கிறோம் என்பது நீங்கள் இதை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது தெரியும்.
இதற்கு அடிப்படை 3ஆம் பாவமாகிய மனம், அதற்கு அடிப்படை 1ஆம் பாவமாகிய ஆன்மா என்ற உயிர் என்று வைத்துக்கொள்ளலாம். இப்போ வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது எந்த பாவம் என்று சொன்னால் 8, 12 என்பது தான் பிரச்சனைகள். நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் போட்டு ஜாதகத்தை போட்டோம்னா அந்த 8, 12 தொடர்பு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது முழுதாக என்ன ஆகும், ரெட்டிங்கில் காமிக்கும், மற்றதெல்லாமே ப்ளூவில் காமிக்கும். இந்த 8, 12 வந்துச்சுன்னா அது முழுவதும் ரெட்டிங்கில் காமிக்கும். இந்த 8, 12 இந்த 2 தான் ஒரு வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய பாவம். இப்போது இந்த 8ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் எதுவாக வருகிறது? 12ஆம் பாவமாக வருகிறது. 12ஆம் பாவத்துக்கு இந்த 7ஆம் பாவம் என்னவாக வருகிறது? 8ஆம் பாவமாக வருகிறது. அப்போ இந்த 8ஆம் பாவத்தை துண்டிக்கக்கூடியதாகவும் அந்த 12ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக வரும்போது அந்த 12ஆம் பாவத்தை தகர்க்கக்கூடியதாகவும் வரக்கூடிய ஒரே பாவம் இந்த 7ஆம் பாவம்தான். 8, 12 ரெண்டையும் எதிர்க்கக்கூடிய பாவமாக வருகிறது. அப்போ அதனால தான் இந்த 7ஆம் பாவம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய பாவமாக இருக்கும் என்று சொல்லலாம். இப்போ ஒரு தனி மனிதன் தனியாக ஒரு பிரச்சனை பண்ணுறான்னா அவன் 8ஆம் பாவத்தின் ரீதியாக பிரச்சனை பண்ணுவான். 7ஆம் பாவத்தின் ரீதியாக ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கும் 8ஆம் பாவ ரீதியாக ஒருத்தன் போராடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. 8ஆம் பாவ ரீதியாக அவன் போராடுகிறான் என்று தனியாகத்தான் போராடுவான். 7ஆம் பாவ ரீதியாக என்று சொன்னால் அது கூட்டு போராட்டமாக மாறிவிடும். அதை போலீஸ்காரங்க கூட ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்று நடந்தது, அங்கே கூட்டமெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம், அது ஒரு போராட்டம் தான். அங்கே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அப்போ அதுதான் 7ஆம் பாவமாக இருக்கும். அது பொது ஜனங்கள் சமநிலையாக இருக்கும். இது 8ஆம் பாவத்தின் போராட்டத்தில் ஒருத்தன் செஞ்சான்னா, ஒரு தனியாக செஞ்சான்னா அதை மாட்டிக்குவான், அது பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடியதாக இருப்பான். ஆக இந்த ஜாதகத்தில் 8, 12 என்பது தான் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய பாவம் 7ஆம் பாவம். அப்போ இந்த 7ஆம் பாவத்தினுடைய முக்கியத்துவத்தை இங்கே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல் சுய அறிவு என்பது 1ஆம் பாவமாக இருக்கிறது. நம்ம சொல்லுவோம் தனித்தன்மை என்று சொல்லுவோம் இல்லையா? இப்போது அந்த 1ஆம் பாவத்திலிருந்து இது 7ஆம் பாவம், அந்த சமநிலை பாவம் இல்லையா? அப்போ இந்த 7ஆம் பாவம் என்பது சமூக அறிவு, பொது அறிவு என்று சொல்லலாம். அப்போ ஒரு தனிப்பட்ட அறிவு என்பது லக்கினம் என்றும், சமூக அறிவு என்பது 7 என்றும் சொல்லலாம். லக்கினம் 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வது எவ்வளவு நல்லது என்பது இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாகரீக வளர்ச்சி என்று சொல்வார்கள். இந்த நாகரீக வளர்ச்சி என்பது தொடங்குகிற பாவம் 3ஆம் பாவம். அங்கேயே அது தொடங்கி விடுகிறது. ஏன் என்று சொன்னால் 1ஆம் பாவம் என்பது உயிர், 3ஆம் பாவம் என்பது மனம். மனம் விரிந்து செயல்படக்கூடிய நிலை எங்கு 3ஆம் பாவத்திலேயே தொடங்குகிறது. அது 5ஆம் பாவத்தில் இயற்கை சார்ந்து விரிந்து வருகிறது. இந்த 7ஆம் பாவத்தில் வரும்போது அந்த நாகரிக வளர்ச்சியினுடைய ஒரு முழு வளர்ச்சி என்பதை அடைந்து விடுகிறது. ஏன்னா இங்கே தான் சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். 1லிருந்து 3 மனமாக மாறி 3 இயற்கையோடு இணைந்து 7 சமுதாயத்தில் மக்களோடு இணையக்கூடிய ஒரு பாவம். அப்போ 1, 3, 5, 7 அந்த பரிணாம பாவங்கள் இப்படி வர்றதுனால அந்த சமூகம் சார்ந்து குழுவாக இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நாகரிக வாழ்க்கைன்னு சொன்னால் அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, சமுதாய மக்கள் சமுதாயமாக இருந்து வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை வந்ததல்லவா, விலங்கினங்களிலிருந்து ஒரு மாறுபட்ட நிலை. அந்த வாழ்க்கையினுடைய ஒரு முழுமை என்பது இந்த 7ஆம் பாவமாக இருக்கிறது. அதே போல் இந்த 7ஆம் பாவம் என்பது சுய கட்டுப்பாடு கொண்ட ஒரு பாவம். அதான் எதுவுமே சமநிலை இருக்கும்போது ஒரு ஒரு நிலையில் ஒரு நெகட்டிவான நிலைக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு கட்டுப்பாடாக அதை நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மனபாவம் இந்த 7ஆம் பாவம் அதிகமாக இருப்பவர்களுக்கு வரும். சுய கட்டுப்பாடு என்பது அவர்களுக்கு வரும். அந்த 7ஆம் பாவம் அப்படி இல்லை என்று சொன்னால் மயக்கம் என்ற ஒரு நிலைக்கு சென்று விடுவார்கள்.
மயக்கம் என்ற நிலையை கொடுப்பது 6ஆம் பாவம். 6, 8 என்பது மயக்கத்தின் உச்ச நிலையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மயக்கம் தொடங்குகிற இடம் எங்கே என்று சொன்னால் 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தில் மயக்கம் என்பது தொடங்கும், அங்கு தேங்குதல் ஆரம்பிக்கும். 6ஆம் பாவத்தில் அது அதிகரித்து 8ஆம் பாவத்தில் உச்சநிலைக்கு சென்று விடும். ஆனால் சுய கட்டுப்பாடு என்பது இங்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 6ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் இந்த அறிவு நிலையில் பார்த்தோம் என்று சொன்னால், 6ஆம் பாவம் என்பதை ஒருமுனை அறிவு என்று சொல்வார்கள். ஒருமுனை அறிவு என்று சொன்னால் ஒரே, அதாவது இது கடிவாளம் போட்ட பார்வை என்று சொல்வார்கள். எனக்கு வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும், நான் இதை அடைய வேண்டும் என்பதை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அறிவு என்பது 6ஆம் பாவம். ஆனால் 7ஆம் பாவம் என்பது பன்முக அறிவு அல்லது பொது அறிவு, பரந்த அறிவு, விரிந்த அறிவு என்றெல்லாம் சொல்லலாம். அப்படி என்று சொன்னால், ஒன்றை அடைய வேண்டும் என்று இவர் பார்க்கும்போது இதனால் மற்றொருவருக்கு துன்பம் வந்துவிடக்கூடாது என்பதையும் பார்த்து, ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் இது எனக்கு பலன் தருகிறது, இதனால் சமுதாயத்துக்கு துன்பம் வந்துவிடக்கூடாது என்று அதையும் கணித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு என்பது 7ஆம் பாவமாக இருக்கும். ஆனால் 6ஆம் பாவம் என்பது ஒருமுக அறிவாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் இந்த தவறுகளை திருத்திக் கொள்தல் என்பது இந்த 7ஆம் பாவமாக வருகிறது. அப்போ இந்த 7ஆம் பாவத்தில் தவறுகளை திருத்திக் கொள்தல் என்பதும் இதில் இருக்கிறது. இப்போது 4, 6 என்று இருக்கிறது என்று சொன்னாலும், அதில் தவறு என்று வந்தாலும், இந்த 7ஆம் பாவம் அதிகமாக இருக்கும்போது அதுக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்துடுவார். இந்த 7ஆம் பாவம் அந்த நடுநிலைக்கு கொண்டு வந்து விடும். அதனால் அந்த 7ஆம் பாவம் தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய பாவம் என்றும் சொல்லலாம். சரி, அதே போல் இந்த ஒரு 3 வகையில் இந்த அதாவது ஜோதிடத்தை நம்ம முக்கியமாக பார்ப்போம். ஒன்று மருத்துவம், இன்னொன்று தொழில், இன்னொன்று திருமணம். இந்த 3ம் சார்ந்து தான் ஜோதிடம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ சில பாவங்கள் இந்த 3ல் இப்போ 6ஆம் பாவம்னு என்னோம்னா அந்த தொழில் என்பதற்கு நல்லதாக இருக்கும், திருமண வாழ்க்கைக்கு கெட்டதாக இருக்கும். இப்படி தான் பார்த்துருக்கோம். அந்த மருத்துவத்துக்கு நடுநிலையாக இருக்கும். ஆனால் இந்த 7ஆம் பாவம்ங்கிறது இந்த 3 தன்மைகளுக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அப்போ இந்த 3ஐயும் தனியாக நம்ம பார்க்கும்போது இந்த 3லையுமே அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதில் இந்த மருத்துவம் சார்ந்த சிந்தனைகளுக்கு இந்த 7ஆம் பாவம் ஒரு 200% நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 3மே நன்மை தான், இந்த 3லையுமே நன்மை இருக்கும். ஆனால் மருத்துவம் சார்ந்ததில் 200% நல்லதாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இது 6ஆம் பாவம் என்பதில் இருக்கக்கூடிய 6, 8 இந்த 2க்கும் நடுவில் வருது. அப்போ 8 என்பதை தகர்க்கக்கூடிய பாவமாக இருக்கும், 6 என்பதிலிருந்து விலகி நிற்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதனால் மருத்துவம் சார்ந்ததில் இது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ மருத்துவம் என்று பார்க்கலாம். இப்போது நிறைய பாவங்கள் 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி ஒரு ஜாதகம் இருந்தால் அவர்களுக்கு பெரிய நோய் என்பது வராது. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே 6, 8 இது 2ம் இல்லைன்னு சொன்னால் அவருக்கு நோய் அதிகமாக வராது. ஆனால் பொருளாதாரமும் வராது, பொருளாதாரம் பெருசாக வராது. அங்கே தான் இது. அப்போ உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமாங்கிறது தான் இயற்கை சொல்லுது. சில இடத்துல 6 இருக்கும், 8 வராது. அப்படி 8 வராமல் 6 இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பொருளாதாரம் வரும், நோயும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா அந்த மருந்து சாப்பிட்டு அதை சரி பண்ணக்கூடிய நோயாக இருக்கும். ஆனால் 8ஆம் மாறுச்சுன்னு சொன்னால் மருந்து சாப்பிட்டு சரி பண்ண முடியாது. அது ஒரு உறுப்புகளை வெட்டி எடுத்து அந்த வெட்டி எடுத்த பிறகு சாப்பிட்ற மாத்திரை அது இன்னொரு சைடு எஃபெக்டை கொடுத்து இந்த மாத்திரையை இன்னொரு நோயை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். வெறும் 6ஆம் பாவம் மட்டும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாத்திரையை சாப்பிட்டு அந்த நோயை கண்ட்ரோலில் வச்சுக்காரு. 8 சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அங்கு அந்த மாத்திரையை இன்னொரு நோயையும் உண்டு பண்ணி புதுசாக நோய் வந்து கொண்டே இருக்கும். அப்போ 8 இல்லாத 6 பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை விட 6, 8, 12 இல்லாத
4 என்பது இருந்துச்சுன்னா அது ரொம்ப சேஃப். ஒரு புற வாழ்க்கை என்பதில் 2, 4, 10 இந்த தொடர்பு மிகவும் நன்மையானதாக இருக்கும் என்பதை நாம் வச்சுக்கொள்ளலாம். இந்த 6, 8, 12ங்கிறது டேஞ்சரஸ் தான். ஆனால் அந்த 6ங்கிறது புற வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவம் என்கிறதுனால நிறைய பேர் இந்த காலத்தில் விரும்புகிறாங்க. அப்போ இந்த காலத்தில் 6ஐ விரும்புபவர்கள் ஜாஸ்தி. அப்போ வருங்காலத்தில் நிறைய ஆஸ்பத்திரிகள் உருவாகும் என்பது இப்பொழுது நமக்கு தெரிகிறது. சரி, இப்போது 6ஆம் பாவத்துக்கு இந்த 7ஆம் பாவம் 2ஆம் பாவமாக வரும். அப்போ இப்போது ஒரு பாவத்திலிருந்து எண்ணி 3வது பாவம் என்பது அந்த பாவத்தை வளர்க்கும். அதனால தான் இப்போ 6லேருந்து 8க்கு போனால் நோய் கூடிடுறது. ஆனால் ஒரு பாவத்துக்கு அடுத்த பாவம் என்பது என்ன பண்ணும்னா அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை கட்டுப்படுத்தும். அதை என்ன பண்ணாது, முழுசாக நீக்கிறாது, கட்டுப்படுத்தும். இப்போ 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக 6ஆம் பாவம்னா 7ஆம் பாவத்தை முழுசாக தடுக்கும். ஆனால் ஒரு பாவத்துக்கு அடுத்த பாவம் என்பது அதை கட்டுப்படுத்தும். அப்போ இந்த 6ஆம் பாவங்கிறது தான் நோய் கிருமிகள் என்று சொல்லியிருக்கிறோம். அப்போ 7ஆம் பாவம் என்ன செய்யும்? அந்த கிருமிகளை கட்டுப்படுத்தும். அதை முழுசாக என்ன பண்ணாது, முழுசாக தடுத்து அந்த கிருமிகளை அழிச்சிடாது. இப்போ 6ஆம் பாவத்தில் இருக்க கிருமிகளை முழுசாக அழிக்கணும்னா எந்த பாவம் நமக்கு தொடர்பில் வரணும் என்றால் 6ஆம் பாவத்தை தடுக்கக்கூடிய அதுக்கு 12ஆம் பாவமாக 5 வரணும். 5 வந்துச்சுன்னா முழுமையாக அதை தடுக்கும், அது நீக்கிவிடும். அதனால தான் இப்போ 5 என்பது இயற்கை சார்ந்த உணவு, இயற்கை சார்ந்த உணர்வுகள், எல்லாமே இயற்கை சார்ந்தது. அது முழுக்க நோயை முழுமையாக குணப்படுத்தும். இந்த 7ஆம் பாவம் என்ன பண்ணோம்னா 6ல் இருக்கக்கூடியதை கட்டுப்படுத்தும், கிருமிகளை கட்டுப்படுத்தும். அதனால் ஆனால் இந்த 6க்கு 8 அந்த கிருமிகளை என்ன பண்ணும், வளர்க்கும். அப்போ என்னாகும், அங்கே நோய்கள் கூடும். 7 அதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால சமநிலைன்னு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணும், அந்த கிருமியை வளரவும் விடாது, முழுசாக வெளியிலையும் போகாது, அந்த ஒரு அளவில் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் 5, 7ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் தடுக்கிறது நடக்கும், ஒரு பக்கம் கட்டுப்படுத்துறது நடக்கும். அது நல்லாயிருக்கும். லக்கினத்தில் 5, 7 இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 6ஆம் பாவத்துக்கு உரியதை என்ன பண்ணும், 2 பக்கமும் அது குறைக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அதன் பிறகு இந்த 7ஆம் பாவம் அதிகமாக தொடர்பில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக விபத்துக்கள் வராது. அதாவது இந்த விபத்துக்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் என்ன ஆகும் அப்படின்னோம்னா 8ஆம் பாவத்தில் தான் வரும். 8லேயும் 12லேயும் தான் வரும். ஏன்னு சொன்னோம்னா அது ஒரு விபத்து நடந்து விட்டது என்று சொன்னால் அதை சரி செய்து விட்டாலும் அதனுடைய அந்த வடு என்பது இருந்து கொண்டே இருக்கும், அல்லது ஒரு உறுப்பை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து விடுகிறது. அப்போ இது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஒரு நோய் ஏற்பட்டு அந்த நோயினுடைய அந்த தாக்கம் வடு என்று சொல்வார்கள் அல்லவா, அது வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது 8ஆம் பாவம். அப்போ இந்த 7ஆம் பாவம் அதற்கு 12ஆம் பாவமாக இருக்கிறதுனால லக்னத்தில் 7 மற்றும் நிறைய பாவங்கள் 7ஐ தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு விபத்து வராது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த 12ஆம் பாவத்தில் தான் ரகசியமான நோய்கள் என்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் 12ஆம் பாவம். அப்போ இந்த 12ஆம் பாவத்தில் இருந்து இந்த 7ஆம் பாவம் 8ஆம் பாவமாக வருகிறது. அதனால் இந்த ரகசிய நோய்கள் என்பதும் இந்த 7ஆம் பாவம் இருப்பவர்களுக்கு வராது. ஆக இந்த 7ஆம் பாவம் என்பது மருத்துவ ரீதியாக, ஆரோக்கியம் ரீதியாக ஒரு நன்மையான பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பொதுவாக இந்த 7ஆம் பாவம் அக வாழ்க்கைக்கு 200% நன்மையாக இருக்கும். அதே சமயத்தில் புற வாழ்க்கையையும் கெடுத்து விடாது.
புற வாழ்க்கைக்கு என்ன வராது? நடுநிலை பாவமாக இருக்கும். அப்போ இந்த 7ஆம் பாவம் என்பது அகம் புறம் ரெண்டுக்கும் சமமாக இருந்தாலும் அகம் சற்று அதிகமாக இருக்கும், புறம் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். புறம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதே 5, 9ன்னு வச்சுக்கங்க, அங்கே என்ன புற வாழ்க்கை இல்லாமல் அவர் சோம்பேறியாக உட்காந்துருப்பார். ஆனால் 7 அப்படி அல்ல. அதனால தான் நம்ம சொல்லுவோம், அந்த 5, 9ஐ விட 3, 7, 11ங்கிறது அக வாழ்க்கைக்கு சிறந்ததாகவும் பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுங்கிறதுனால தான் நான் என்னுடைய பார்வையில் ஒரு ஜாதகர் 1, 3, 7, 11 இந்த தொடர்பு லக்கினத்தில் இருந்தால் அது நல்ல ஜாதகம் என்று நான் பார்ப்பேன். ஆனால் ஜோதிடர்கள் முழுக்க முழுக்க 2, 4, 6, 10 இருந்தால்தான் நல்ல ஜாதகம் என்று இந்த சமுதாயத்துக்காக சொல்லுகிறார்கள். ஆனால் அதைவிட 1, 3, 7, 11 தான் சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இப்போ இந்த 7 அப்படிங்கிறது சமநிலைன்னு சொல்கிறோம் பாருங்கள். இது எப்படி நம்ம ஒரு இதில் பார்க்கலாம்னா, இப்போ 5ஆம் பாவம் என்பது காதல் என்று சொல்லுகிறோம். 5ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பில் இருந்தால் அந்த காதல் உணர்வுகள் இருக்கும் என்பது சரி. ஆனால் அந்த 5ஆம் பாவம் 5, 11 என்று தொடர்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் மிகச்சிறந்தது என்று சொல்லுவோம். ஏனென்று சொன்னால், இந்த 5ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் 11ஆம் பாவமாக வரும். 5க்கு 7 11ஆம் பாவமாக வரும். அப்போ அதாவது 7ஆம் பாவத்திலிருந்து எண்ணி பார்த்தால் இந்த 5ஆம் பாவம் 11வது பாவமாக வரும். அப்போ இந்த 7லேருந்து அந்த காதல் என்பதை பார்த்தா இது 11ஆ வர்றதுனால இந்த 5, 11ன்னு ஒரு தொடர்பு வந்துடுச்சுன்னு சொன்னால், அந்த காதல் என்பது 2 பேரும் ஒரு காதல் செய்கிறார்கள் என்றால் இருவருக்கும் அந்த உணர்வு சமநிலையில் இருக்கும். அதனால் 5 என்பதனுடைய அந்த காதல் என்பது 5, 11ன்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப அந்யுன்யமான ஒரு காதலாக இருக்கும் என்றும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதே புறத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது 4, 10 என்று சொல்வார்கள். 5, 11ங்கிறது போல் 4, 10 என்று சொல்வார்கள். 4, 10 இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அவங்க கூட்டு தொழில் செய்வார்கள். 2 பேர் இணைந்து கூட்டு தொழில் செய்வார்கள் என்று அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அது என்னாகும், ஒரு இணைந்து போகக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த 5, 11, 4, 10, 3, 9 இப்படி இந்த காம்பினேஷன் ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷனாக வரும். பெரும்பாலும் நிறைய இடத்துல அது மாதிரி வரும். அந்த 3, 9 இந்த மாதிரி அந்த 2, 8ன்னு வரும்போது அங்கே பிரச்சனை வந்துடும். இப்போ இதே 5, 11ன்னு சொல்கிறோம், 4, 10ன்னு சொல்கிறோம், 3, 9ன்னு சொல்கிறோம். இந்த 2ன்னு வந்தோம்னா 2, 8ன்னு வந்துடும். 2, 8ன்னு வந்துடும். அப்போ அங்கே வரும்போது சில பிரச்சனைகள் இருக்கும். 8 தொடர்பு வந்துச்சுன்னா, அதே வேளை 12ல் வந்துச்சுன்னா 6, 12ன்னு வந்துடும். 6, 12ன்னு வந்துடும். அப்போ இந்த 7க்கு என்ன வரும், 1, 7 அப்படின்னு வரும். இது எல்லாமே இந்த ஒரு 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 காம்பினேஷன் இது மாதிரி இருந்து கொண்டே இருக்கும். அதில் இந்த 5, 11, 4, 10ங்கிற ஒரு தொடர்பு நிறைய இடங்களில் இருக்கிறத பார்க்கலாம். அது ஒன்று புற ரீதியாக, இன்னொன்று அக ரீதியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். 3, 9ங்கிற காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நிறைய அவர் சுற்றிட்டு இருப்பார், ரொம்ப ட்ராவல் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வரும். இந்த பெரிய ட்ராவல் ஏஜெண்டாக இருக்கவங்க இந்த 3, 9 வந்துடுவாங்க. அப்போ இப்போ அந்த 5ங்கிறது காதல் என்பதை இருக்கிறதுனால, இந்த 10ங்கிறது தொழிலுங்கிறதுனால, இதில் இந்த 2 காம்பினேஷன் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அடிக்கடி நிறைய ஜாதகங்களில் இதை நம்ம பார்க்க முடிகிறது என்பதையும் நாம் இங்கு உணர்ந்து கொள்வோம். இப்போ தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 7ஆம் பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிக நபர்களிடம் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தரக்கூடிய தொழில் தான் இங்கே இருக்கும். இங்கே அரசியல் என்பது இந்த 7ஆம் பாவத்தில் வரலாம். 5ஆம் பாவம் அரசியல்னு சொல்கிறோம். இந்த 7ஆம் பாவத்தில் அந்த அதிக நபர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியதுங்கிறப்ப இந்த 7ம் வந்துடும்.
அதேபோல் அகம் சார்ந்த துறைகள் அனைத்தும் இந்த 7ஆம் பாவத்தில் வரும். மார்க்கெட்டிங் அப்படின்னா நிறைய பேரை தொடர்பு கொண்டு பேசக்கூடிய தொழிலாக இருக்கும். அப்போ அது வந்து இந்த 7ஆம் பாவத்தில் வரும். நிறைய பேர் வந்து போகக்கூடியது. அப்படி வரும்போது என்ன, வாடிக்கையாளர்கள் என்று சொல்வார்கள். அதாவது வாடிக்கையாளர்கள் நலனுக்காக தொழில் செய்பவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 7ஆம் பாவத்தில் வரும். அப்படின்னா என்னென்னா, இப்போது வாடிக்கையாளர்கள் எதை சொல்கிறோம், இப்போ ஒரு பலசரக்கு கடை இருக்குது, காய்கறி கடை இருக்குது, ஹோட்டல் இருக்குது, இது எல்லாமே அவரவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வந்து வாங்கக்கூடிய ஒரு வியாபாரம். அப்படிப்பட்ட நிறைய மக்கள் வந்து வாங்கக்கூடிய அந்த பொருள்களை வாங்கக்கூடிய அந்த வியாபாரம் முழுவதும் இந்த 7ஆம் பாவத்தை சார்ந்ததாக தான் இருக்கும். அதனால் இந்த ஜனரஞ்சமாக பேசக்கூடிய தொழில், அந்த தொழில்னாலே அந்த வாடிக்கையாளர்களை தக்க வைக்கணுங்கிறதுக்காக பேசுவாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய தொழிலெல்லாம் 7ஆம் பாவத்தில் வரும். வாடிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப வரும்படியாக அதற்குரிய ஒரு சில வேலைகளெல்லாம் செஞ்சு வைப்பாங்க அந்த வியாபாரத்தில். இதெல்லாம் 7ஆம் பாவ வியாபாரம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பொருள்களும் விற்கக்கூடிய பெரிய ஒரு கடையை வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஃப்ளோரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு, பெரியவங்க சாப்பிட்றதுக்கு இதெல்லாமே நம்ம வச்சுருப்பாங்க. இப்போ அதுக்காகவே வருவாங்க, அதில் இந்த வியாபாரம் நடக்கும். இந்த மாதிரி இந்த 7ஆம் பாவம் என்பது வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி அதன் மூலமாக செய்யக்கூடிய வியாபாரம் என்பது அந்த சிறு குறு வியாபாரம் என்று சொல்லக்கூடியது எல்லாமே இதில் வரும். ஆனால் உற்பத்தி அப்படின்னு போயிட்டிங்கன்னா அது என்ன ஆயிரும், 4ஆம் பாவத்துலையும் 10ஆம் பாவத்துலையும் போயிடும். இது கொடுத்து வாங்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய வியாபாரம் தான் இந்த 7ஆம் பாவத்தில் வரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் பாவம் நல்லா இருந்தால் அந்த தொடர்பு சுமூகமாக இருந்தால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது நம்ம முதல்ல பார்த்துட்டோம். இப்போ 7ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்தால் இணைந்து வாழ்தல் என்பது சுமூகமாக இருக்கும். ஆனால் இந்த 7ஆம் பாவத்தில் 8, 12 வந்துடுச்சுன்னு சொன்னால் திருமண வாழ்க்கை கொடூரமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு 7ஆம் பாவம் 2, 4, 6, 10 என்று வந்து விட்டால் அது கமர்ஷியலாக இருக்கும். அது என்ன பெனிஃபிட் இருக்கும், ஆனால் அங்கே அந்யூன்யம் குறைவாக இருக்கும். ஆக அப்போ இந்த 7ஆம் பாவம் மொத்தத்தில் இரட்டைப்படை தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். குறிப்பாக 8, 12 தொடர்பு இருக்கவே கூடாது. 2, 4, 6, 10 என்பதும் இருந்தாலும் அங்கே அது கமர்ஷியலாக தான் இருக்கும், அந்த அதிகாரம் இருக்கும். அதில் 2, 4, 6, 10ங்கிற காம்பினேஷன் இல்லாமல் வெறும் 6 வந்துச்சுன்னு சொன்னோம்னா அதுவும் மோசமாக இருக்கும். ஆக இந்த 7ஆம் பாவம் 6, 8, 12 தொடர்பு இல்லாமல் 2, 4, 10 இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒற்றைப்படை இருப்பது தான் திருமண வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ளலாம். பெரும்பாலான ஜாதகத்தில் இந்த 7ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு உள்ள ஜாதகத்தை தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் அதில் இரட்டைப்படையில் வந்துருச்சுன்னு சொன்னால் சில 4, 10 என்று வந்தால் பரவாயில்ல. இந்த 2 வர்றது கூட அங்கு சரியில்லை. ஏன் அப்படி சொன்னோம்னா, இந்த 7ஆம் பாவத்துக்கு இந்த 2 வந்து 8ஆம் பாவமாக போகும். அப்போ அங்கேயும் பிரச்சனை வருது. ஆக ஒன்று இந்த 7ஆம் பாவம் திருமண வாழ்க்கைக்கு ஒற்றைப்படை தொடர்பு இருக்கணும், இல்லை 4, 10ங்கிறது மட்டும் இருக்கணும். அப்படி இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த 7ஆம் பாவம் 6, 8, 12 இந்த 3ல் எந்த இது வந்துருச்சுனாலும் கணவன் மனைவியாக வாழ்வார்கள், ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூட மாட்டார்கள். அப்படி ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுவுமே லக்கினம் ஒற்றைப்படையாக இருந்து இப்படி இருந்துச்சுன்னா இவங்க இருப்பாங்க, இங்கே வந்து பேசிக்கவே மாட்டாங்க. லக்கினத்திலும் இது இருந்துச்சுன்னு சொன்னோம்னா இவர்களுக்கு திருமணமே ஆகாது. ஆனாலும் என்ன ஆயிரும், அது விலகி கொள்ளக்கூடியதாக மாறிவிடும். இந்த 7ஆம் பாவம் இப்படி 6, 8, 12 இந்த மாதிரியான தொடர்பு இருந்து அது 9ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பாக வந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆயிரும்னா, இவர் முதல் கல்யாணத்தை டைவர்ஸ் பண்ணி 2ஆம் கல்யாணம் பண்ணுறவராக இருப்பார். அப்படி ஆயிரும். ஆனால் இதை இன்னும் நிறைய காம்பினேஷனில் பார்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் அது
4 2 4 10 2 4 6 10 இப்படி தொடர்பில் இருந்தால் அது பொருளாதார ரீதியாகவே பார்ப்பாங்கன்னு சொல்கிறோம். அப்படி 7ஆம் பாவம் அப்படி இருந்துட்டு இந்த 9ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்னாகும், இங்கே வியாபார ரீதியாக இவர் பொருளாதார ரீதியாக இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக இருப்பாங்க. ஆனால் 9ஆம் பாவ ரீதியாக அவர் இன்னொரு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். இப்போ இந்த 7ஆம் பாவத்தை நம்ம 9ஆம் பாவத்தை நாம் சிந்திக்கும்போது இந்த 7ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் இரண்டையும் இணைத்து நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த இடத்துல நிறைய ஒரு உண்மைகளை நாம் வெளிப்படையாக இந்த ஜாதகங்களில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த 7ஆம் பாவத்தின் பரிணாம பாவம் 9ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவத்தின் பரிணாம பாவம் என்று சொல்லும்போது இதை எப்படி பார்க்கலாம்னா, 7ஆம் பாவம் என்பது முதல் திருமணம், 9ஆம் பாவம் என்பது 2வது திருமணம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதை 7ஆம் பாவத்தில் கல்யாணம் ஆகலைன்னா 9ஆம் பாவத்தில் கல்யாணம் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 7 நல்லா இருக்குது 9 நல்லா இருக்குன்னா அது பல கோணத்தில் அதை நம்ம பார்க்கணும். இந்த 7 9 11 இந்த 3ஐயும் வச்சு இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அதை கூர்ந்து உணர முடியும். இப்போ 7ஆம் பாவத்தில் இருந்து 9ஆம் பாவத்தை இணைத்து பார்க்கும்போது அந்த 5ஆம் பாவத்தை இங்கே இணைத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நிறைய உண்மைகளை நாம் இங்கே தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இந்த ஜோதிடத்தில் உண்மையாக தெரிந்துவிடும். அதனால தான் ஜோதிடம் பார்க்க போகும்போது தனியாக போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான இந்த 7ஆம் பாவம் 9ஆம் பாவ விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அதை தனியாக போய் பார்ப்பாங்க. இல்லாட்டி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்து கூடிய சூழ்நிலை வந்து விடும். அப்போ இந்த 7ஆம் பாவம் என்பது ஒரு திருமண வாழ்க்கை என்று சொல்கிறதுங்கிறது நம்ம நாட்டில் இருந்தாலும், அதாவது ஒரு 2 பாலினம் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பது 7ஆம் பாவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த 7ஆம் பாவம் மிக 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 முக்கியமான பாவமாக இருக்கிறது. அது ஒற்றைப்படை தொடர்பில் இருந்து விட்டால் நன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.